இங்கே இருக்கிற பெற்றோர்கள் அல்லது 20 வயதை தாண்டிய எல்லோரும் இந்த பதின் பருவத்தை தாண்டி வந்தவர்கள். இப்படிப்பட்ட நம்முடைய பதின்பருவ காலத்திற்கும் இன்றைய பதின்பருவ காலத்திற்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இவ்வாறான நாடுகளிலே நீங்கள் குடும்பத்தோடு வாழுகிற போது உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஓரளவு உங்களுக்கு இலகுவானதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய நாடுகளில், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில், ஏன் மேற்குலக நாடுகளிலும் கூட குழந்தை வளர்ப்பு என்பது, குறிப்பாக இந்த பதின்பருவ வயதை உடையவர்களை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலும் கூட சில நேரங்களில் ஸ்கூல்களுக்கு போய் மாணவர்களுக்கு வழிகாட்டல் கருத்தரங்குகள் நடத்துகிறார்கள். நடத்திவிட்டு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் தரப்பட்டால், அழுத்தங்கள் தரப்பட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இது பெரிய அளவுக்கு இன்னும் இலங்கையிலே செல்வாக்கு செலுத்தவில்லை. ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் அந்த பிள்ளைகள் தொடர்பு கொண்டு விட்டால், வீட்டில் எனக்கு டோர்ச்சர் பண்ணுகிறார்கள் என்னுடைய பேரண்ட்ஸ் என்று ஒரு சின்ன செய்தியை அந்த பிள்ளை ஷேர் பண்ணிவிட்டால் உடனடியாக அந்த பெற்றோர் எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அடுத்த கட்டம், அந்த பெற்றோரிடமிருந்து பிள்ளைகள் பறித்தெடுக்கப்படுகிறார்கள். இப்படியான ஒரு காலத்தில் குழந்தை வளர்ப்பு என்பது, இந்த டீனேஜ் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இப்போ இங்கே இருக்கிற ஒரு 25-30 வயதை தாண்டியவர்களுக்கு தெரியும், நம்முடைய பாடசாலை ஸ்கூல் காலங்களிலே அல்லது அல் குர்ஆன் மதரசாவுக்கு நாம் செல்லுகிற காலத்தில் சில பெற்றோர் ஸ்கூல் ஆசிரியரிடம் போய் அல்லது மதரசா முஅல்லிமிடம் போய் சொல்லுவார்கள், இந்த பிள்ளையோட முகத்தை மட்டும் ஒன்றும் பண்ணிடாது, மற்றது உங்களுக்கு தான், இந்த பிள்ளையை வளர்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, மாறி. இப்போ சில நாடுகளில் நீங்கள் பார்த்தால் ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து முறைத்து பார்த்தால், கொஞ்சம் கோபத்தோடு முறைத்து பார்த்தால், ஒரு வார காலத்திற்கு அந்த பிள்ளைக்கு லீவு என்றால் பிளே ஸ்கூலுக்கு போட்டுருவாங்க. கவுன்சிலிங், ஸ்கூலுக்கு வர தேவையில்லை. ஏனென்றால் பிள்ளைகளுடைய உரிமைகள், பிள்ளைகளுடைய உளவியல்கள் என்று பெரிதாக பேசப்படுகிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிலைமை பிள்ளைகளுக்கு சாதகமாக போயிருப்பதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது பொதுவாக நம்ம மார்க்க அடிப்படையில் என்ன சொல்றோம்னால், ஃபித்னாக்கள் வேகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஜமான், ஒரு காலம் என்றுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த காலத்தை வர்ணிக்கிறார்கள். நிறைய ஃபித்னாக்கள், இந்த ஃபித்னாக்கள் வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் இந்த பதின்பருவ பிள்ளைகளை நாம் எப்படி வளர்ப்பது, அவர்கள் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறார்கள், அந்த பதின்பருவத்தினர் எவ்வகையான சவால்களை எதிர்கொள்கிறார்கள், அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறது என்பது பற்றி நிறைய பேரண்ட்ஸ் புரிந்து கொள்வதில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, 13 இந்த பதின்பருவம் ஸ்டார்ட் ஆகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒருவர் பருவ வயதை அடையக்கூடிய வயது ஆரம்ப கட்டமாக இந்த 13 இருக்கிறது. ஒருவர் பருவ வயதை அடைவது என்பதற்கு சில அடையாளங்களை இஸ்லாம் சொல்கிறது.
ஒரு பெண் பிள்ளையை பொறுத்தவரையில் அந்த பிள்ளைக்கு மாதவிடாய் வர ஆரம்பிப்பது அந்த பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டது என்பதற்கான அடையாளமாகும். சில நேரங்களில் ஒரு 9-10 வயதில் கூட சில பிள்ளைகள் அவ்வாறு பருவ வயதை அடையலாம். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தால் 13க்கு பிறகுதான் அது நிகழ்கிறது. ஆண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் சில அடையாளங்களை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை நுணுக்கமாக பார்க்கிற போது 13 வயதில் அவர்கள் பருவ வயதை அடைய ஆரம்பிக்கிற ஒரு கட்டமாக நாம் பார்க்கலாம். இந்த கட்டத்தில் விஞ்ஞானபூர்வமாக நாம் பார்க்கிற போது உடலியல் மாற்றங்கள் பிள்ளைகளிலே ஏற்படுகின்றன. பிள்ளைகளிடத்தில் உடலியல் மாற்றங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளை என்றால் அவருடைய உடலில் ஒரு வித்தியாசமான ஹோமோன் சுரப்பிகள் வந்து அதிலே மாற்றங்கள் ஏற்படும். அதே போல ஆண் பிள்ளைக்கும் ஏற்படும். இப்போ தாய்மாருடைய பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய பிள்ளை 7வது வயதில் 8வது வயதில் 9வது வயதில் 10வது வயதில் இப்படி செய்து கொண்டிருந்தவன் இப்போது திடீரென அவன் மாற்றமடைகிறான். சொல்லு கேட்பதில்லை, குர்ஆன் மதரசாவுக்கு போவதில்லை, ஹிஃப்ல் செய்வதில்லை, வீட்டு வேலைகளை செய்வதில்லை என்று பெற்றோர் புலம்புகிறார்கள். குறிப்பாக தாய்மார் தான் கூடுதலாக பிள்ளைகளோடு இருப்பதால் புலம்புகிறார்கள். ஆனால் இது புலம்ப வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய இந்த ஹோமோன் மாற்றங்களால் அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அவர்களுடைய வளர்ச்சியிலே அடைகிறார்கள். அந்த வளர்ச்சி அன்புள்ள சகோதர சகோதரிகளை பல மாற்றங்களை அவர்களிடத்திலே ஏற்படுத்தும். இப்போ இதை நம்ம பெற்றோர் புரிய வேண்டும். 7 வயதில் இருந்தது போல 13 வயதிலும் நம்முடைய பிள்ளை நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறாகும். ஹோமோன் மாற்றங்கள், உடலியல் மாற்றங்கள் என்பது இந்த பருவத்தில் ஏற்படக்கூடிய பெரிய ஒரு அம்சமாகும். அதே நேரத்தில் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த ஐடி, சோசியல் மீடியாக்கள் இவற்றினுடைய வளர்ச்சி என்பது மிக உச்சகட்டமாக இருக்கிறது. அப்ப நாமும் பிழை விடுகிறோம், எல்லோரும் பிழை விடுகிறோம். என்ன பிழை என்றால், நாமும் இந்த சோசியல் மீடியாக்களுக்கு, இந்த டிவைஸுகளுக்கு அடிக்ட் ஆகிறோம். நம்முடைய பிள்ளைகளையும் சின்ன பருவத்தில் இருந்து அதற்கு பழக்கப்படுத்துகிறோம். எல்லா வீட்டிலும் விதிவிலக்கு, யாரும் விதிவிலக்கு கிடையாது. என்னால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய நியாயம் என்னன்னு சொன்னால், அப்படி கொடுக்காம வாழ இயலாது. மற்ற பிள்ளைக்கு கிடைக்கிது, குடும்பத்தில் உள்ள அடுத்த குழந்தைக்கு இந்த வாய்ப்பு வசதிகள் கிடைக்கின்றன. எனவே என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்காமல் விடுகிற போது அது வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது என்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம முன்வைத்து இந்த வேலையை நம்ம செய்கிறோம். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லா வீட்டிலும் போய் பார்த்தால் ஃபோன் அவர்களுக்கு இருக்கிறது, அல்லது தாயுடைய ஃபோன் அந்த பிள்ளைகள் தான் வைத்திருக்கும். கேட்டால் நியாயப்படுத்துவோம். எப்படி இருந்தால், எங்கடா பிள்ளை அது சும்மா அந்த கார்ட்டூன் பார்க்கும், அல்லது கிராட் போட்டு கேட்டு இருக்கும், இப்படித்தான் நம்ம சொல்லி நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது இந்த சோசியல் மீடியாக்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டு வருகிறது. அப்போ அடிமைப்படுகிறது என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், அந்த குழந்தை போன் கேட்கிற நேரத்தில் கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைக்கு கோபம் வருகிறது, சாப்பிட மறுக்கிறது, ஏனைய வேலைகளை செய்வதற்கு அந்த குழந்தை அடம் பிடிக்கிறது, செய்ய மாட்டேன் என்று. அப்போ போன் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வருகிறது. இது நான் சொல்லக்கூடிய ஏஜ் வந்து 1.5 வயது 2 வயது பிள்ளைகளுக்கு. 1.5-2 வயது பிள்ளைகள் போன் இல்லாமல் இருக்க அவர்களால் முடியவில்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல ஒரு இயற்கையான நிலையில் தான் பிறக்கிறார்கள். ஃபித்ராண்ட எந்த டேமேஜும் இல்லாத, எந்த ஒரு கீறலும் இல்லாத ஒரு பரிசுத்தமான நிலையில் தான் அந்த குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த குழந்தையின் பெற்றோர் தான் அதை யூதனாகவோ அல்லது கிறிஸ்தவனாகவோ அல்லது நெருப்பு வணங்கக்கூடியவனாகவோ மாற்றுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு உளவியலை அங்கே சொல்கிறார்கள்.
அப்ப பிள்ளைகள் இப்படி நெறி புரள்வதற்கு பெற்றோர் தான் காரணம்.